ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாகும். அம்மன் கோவில்கள் எல்லாம் விழா கோலம் பூணும். வேப்பிலை தோரணம், உடுக்கை மேலமதிர, வீதி எங்கும் வண்ண விளக்குகள் மின்ன அம்பாள் காட்சியளிப்பாள். கோவில்களில் அன்னதானம் வழங்குதல், வீதி எங்கும் கூழ்வார்த்தல், ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அவரவர் வசதிக்கு ஏற்ப கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வாரம் தோறும் எல்லா இடங்களிலும் நடைபெறும். அம்பாள் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று தனது பக்தர்களை ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைய அத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வைசவாடி அம்மா ஆழாக்கரிசிய பாழாக்க வேண்டாம் வந்து துண்ணு புட்டு போடி அம்மா. அம்பாளின் மீது காட்டும் அன்பும் எளிமையான பக்தியின் அடையாளம்தான் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி. இப்பொழுது நமது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் ஆடி வெள்ளி நாளில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையைக் காண்போம். பூஜைகள் என்றாலே நமது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. சுவாமி அலங்காரம் காணும்போது தெய்வமே கண்முன்பு நிற்பது போன்ற தோற்றத்தை பிரதிபலிக்கும். வேத மந்திர முழக்கங்கள் வீதி எங்கும் எதிரொலிக்கும். தாய்மார்கள் ஒன்று கூடி விழா எடுப்பதும் பக்தி பரவசத்தில் தங்களை கரைத்து கொண்டு ஒவ்வொரு செயல்களிலும் உள்ளார்ந்த அன்பை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியை சிறப்பிப்பதும். இது இறைவன் தங்களுக்கு இட்ட கட்டளையாக கருதி பணியாற்றுவார்கள். பக்தர்களும் மெய் அன்பர்களும் கோவிலுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். ஒவ்வொருவரும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவையாகவே கருதி திருத்தொண்டாற்றுவர். தலைப்பு: சில நேரங்களில் சில மனிதர்கள். இது ஒரு சிந்தனையை தூண்டும் கதை. ஒரு பெரிய பிசினஸ்மேன் ராம்நாத் அவசர வேலையாக மும்பை செல்ல வேண்டியிருந்தது. விமானத்தில் புறப்பட டிக்கெட்டும் எடுத்தாகிவிட்டது. தனது கார் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி உடனே வரும்படி உத்தரவும் போட்டுவிட்டு பயணத்திற்கு தயாரானார். அவர் சொன்ன நேரத்தை கடந்து அரை மணி நேரமாகியும் அவரது டிரைவர் வரவில்லை. ராம்நாத்துக்கு டென்ஷன் கூடியது. ஒரு வழியாக டிரைவரும் வந்து சேர்ந்தார். கால தாமதமாக வந்த டிரைவரை ராம்நாத், Give the car key and get out from here. ஆனே காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். கார் பாதி தூரம் போனதும் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. ராம்நாத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. காரை அங்கேயே விட்டுவிட்டு சூட்கேஸை கையில் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். Oh God, why are you making me into trouble? கொஞ்ச தூரம் போனதும் ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு சென்று விடலாம் என்று முடிவு செய்தார். வேர்த்து விறுவிறுத்து
ஓட்டமும் நடையுமாக. பெரிய மனிதர் ஒருவர் வருவதை பார்த்துவிட்டு பைக்கில் வந்த இளைஞர் அவரை அணுகி விசாரித்தார். கார் பஞ்சர் ஆன விவரத்தை சொல்லி விமானத்தை பிடிக்க விரைவதாகவும் நேரம் குறைவாக உள்ளதாக ராம்நாத் பதட்டமுடன் தெரிவித்ததும் நிலையைக் கண்டு வருந்தி தான் அவருக்கு உதவுவதாக உறுதியளித்தார். அவரை தனது பைக்கில் ஏற்றிக்கொண்டு விரைவாக பைக்கை ஒட்டிக்கொண்டு போய் உரிய நேரத்தில் விமான நிலையத்தை அடைந்தனர். அந்த இளைஞரின் உதவியைக் கண்டு நெகிழ்ந்து போன ராம்நாத், தம்பி, தெய்வம் போல் வந்து உதவினீர்கள். உங்கள் உதவியை என்றும் மறக்க மாட்டேன். நான் திரும்பி வந்ததும் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு பிளைட்டை பிடிக்க ஓடினார். விமானம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அப்பொழுது விமானியிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. பயணிகள் கவனத்திற்கு. விமானத்தில் ஏற்பட கோளாறு காரணமாக தரையிறங்குவது இயலாது. அவர்கள் தங்களது லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு குதித்து விடுங்க. வாய்ப்பு இருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம். அறிவிப்பு செய்தார். ராம்நாத்க்கு தூக்கி வாரி போட்டது. அப்போது அவர் சொன்னார், இவரை தாமதமாக வர வைத்தார். நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. கார் டயரை பஞ்சராக்கிவிட்டார். அப்பொழுதும் அவரை நான் நம்பவில்லை. பதிலுக்கு மேலும் மேலும் இடைஞ்சல் தருவதா கடவுளை திட்டினே. கடைசியில் ஏமன் மாதிரி ஒருத்தன் பைக்ல வந்தா அவனை நம்பி ஏமாந்து பைக்கில் ஏறி உட்கார்ந்து இந்த பிளைட்டை பிடித்தேன், இப்போ சாகப் போகிறேன் என்றார். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தெய்வம் போல் காட்சி அளித்தவர் இப்போ அவருக்கு யமனாக தோன்றுகின்றார். சில நேரங்களில் சில மனிதர்கள் இப்படித்தான் கடவுளையும் நம்பாமல் சக மனிதர்களிடம் சண்டை, சச்சரவு என்று வாழ்கின்ற காலம் முழுவதும் எரிச்சல், டென்ஷனில் இருப்பவர்களை ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாது. இனியாவது ராம்நாத் போன்றவர்கள் புரிந்து கொள்ளட்டும். கடவுளை நம்புங்கள், நல்லதை நினையுங்கள். மற்றுமொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். இது இளங்கோ சுப்பிரமணியம். நன்றி, வணக்கம்.